صل بنا بإتمامي على شفيع الأنام حبيب محيي العظام عليه أزكى السلام. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், வலா கபரன் முஷர்ரஃபன் இல்லா சவைதஹு. எந்த ஒரு கபரை, மிக மிக உயரமான கபரை பார்த்தாலும் அதை தரைமட்டம் ஆக்கிவிடுங்கள். இந்த ஹதீஸின் படி மார்க்கத்திற்கு முரணான வகையில் தான் கபர்கள் கட்டப்பட்டிருக்கின்றன என்று அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு எதிரானவர்கள் கூறுகிறார்களே, இது சரியா? ஹதீஸ் இருக்கிறது உண்மைங்க. இந்த ஹதீஸ் இவங்க சொல்ற அர்த்தம் நாங்க தப்பு. ஏன்னா ஹதீஸ்ல சவ்வாங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. தரைமட்டம் ஆக்குதல் அர்த்தம் சொல்றாங்கல்ல, அதுதான் தப்பு. அந்த சவ்வாங்கிற வார்த்தைக்கு இவங்க சொல்ற அர்த்தமே கிடையாது, தரைமட்டமாக மீனிங்கே கிடையாது. இது பொதுமக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்பட்ட பொருள். வேற என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஒழுங்குபடுத்துதல், சீர் செய்தல், சரி செய்தல், அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். இதை நம்ம சொல்லல. குர்ஆனில இந்த சவ்வாங்கிற வார்த்தை எத்தனையோ இடங்களில் இடம்பெற்றிருக்கு. அவ்வளவு இடங்களில் நீங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் ஒழுங்குபடுத்துதல், சரி செய்தல் அப்படிங்கிற மீனிங்ல தான் இருக்கு. இன்னைக்கு இவங்க இந்த ஹதீஸ்ல தரமட்டமாக்குதல் மீனிங் சொல்றாங்கல்ல, தப்பா அர்த்தம் சொல்றாங்களே, இவங்க இதுக்கு ஆதாரமாக குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு சவ்வாங்கிற வார்த்தையை கொண்டு வரட்டுமே, கொண்டு வர முடியாது. கியாமத்து நாள் வரைக்கும் கொண்டு வர முடியாது, கியாமத்து நாளைக்கு பிறகு கொண்டு வர முடியாது. ஏன் இருந்தாலும் கொண்டு வர முடியும். அப்ப குர்ஆனில சவ்வாங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கு, தரமட்டம் ஆகுதுங்கிற மீனிங் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஹதீஸுக்கு தரமட்டம் ஆகுது மீனிங் எப்படி கொண்டு வரலாம்? இப்படி அர்த்தத்தை வைக்க ஆரம்பிச்சா என்ன எவ்வளவு பெரிய விபரீதம்லாம் ஏற்படும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா 7 வானத்தை படைச்சாங்க. அதை பத்தி அல்லாஹ் சொல்றான், ஃபஸவ்வாஹுன்ன சபா சமாவாத்தின். இறைவன் 7 வானங்களை படைத்து அவற்றை எல்லாம் ஒழுங்குபடுத்தினான் அப்படின்னு இருக்குது. சவ்வாங்கிற வார்த்தை ஒழுங்குபடுத்தினான் மீனிங் நம்ம கொடுக்கிறோம். இதுதான் கரெக்ட். இப்ப இவங்க தரைமட்டமாக்குதுங்கிற புது மீனிங் கொண்டு வர்றாங்களே, அது பிறகு அர்த்தம் வச்சவங்க வச்சுக்கிறங்க. என்ன ஆகும்? அல்லாஹ் தஆலா 7 வானங்களை படைத்து பின்பு அவற்றை எல்லாம் தரைமட்டமாக்கி விட்டான். தரைமட்டமாக்கிட்டான் அல்லாஹ் தஆலா. 7 வானம் கரெக்டா தானே இருந்துகிட்டு இருக்கு. இதை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறான் வானங்களை. சவ்வாங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் இருக்குது? குர்ஆன் எப்படி சொல்லுது பார்க்க வேணாமா? குர்ஆன் சிந்திச்சு பாருங்க. சும்மா டிக்ஷனரியோட மீனிங் தெரியறது இல்ல, குர்ஆன்ல இந்த வசனங்கள்லாம் எந்தெந்த மீனிங்ல இருக்குது அப்படிங்கிறது புரியுறது இல்ல. மனசுல உள்ள கருத்துக்களுக்கெல்லாம் குர்ஆன்ல வசனங்கள் வளைச்சிடலாமா? எவ்வளவு பெரிய தப்பு இது. அகராதி எடுத்து பாருங்க, டிக்ஷனரி எடுத்து பாருங்க, அவங்க ஒரு வார்த்தைக்கு எத்தனை மீனிங் இருக்குது அதையெல்லாம் பாருங்க, அப்பதான் தெரியும். சவ்வாங்கிற வார்த்தை இங்க எல்லாம் எந்த பொருள் இடம்பெற்றிருக்கு அப்படி நம்ம பார்க்க தானே செய்யறோம். அப்படி இருக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாம அந்த ஹதீஸ்ல தரைமட்டமாக்குது அப்படிங்கிற ஏன் தப்பா அர்த்தம் வைக்கிறீங்க? தப்பா அர்த்தம் வச்சு மார்க்கத்தில மக்களை ஏன் நம்ம குழப்பணும்? என்ன மீனிங்கா அந்த மீனிங் கொடுத்துட வேண்டியதான். நம்முடைய மார்க்கம் எதில் நடுநிலைமை போறதுனால நடுநிலையான உயரத்தில் வைக்க வேண்டும் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை சொல்லி தர்றாங்க. இதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரே உயரமா தான் இருக்குது. சுஃபியானு தம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை பார்த்தேன், முஸன்னமன், உயரமாக இருந்தது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த முஸன்னமன்ங்கிற வார்த்தைக்கு ஒட்டக திமிழை போல் உயரமாக அப்படிங்கிற மீனிங்கே இருக்குது. ஏன்னா அப்படிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் இருந்து அப்படிதான் பார்த்தேங்கிறாங்க. நான் சொல்லலங்க, புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்ப என்ன சொல்றீங்க? அப்ப தரைமட்டம் ஆக்குதல் அப்படிங்கறத அந்த ஹதீஸுக்கு மீனிங் சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை எப்படி உயரமா வச்சிருப்பாங்க சஹாபா பெருமக்கள்லாம்? காசிம் இப்னு முஹம்மத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை மற்ற கபர்களையும் பார்த்தேன், அவைகள் லா முஷர்ரஃபா, மிக மிக உயரமாகவும் இல்லை, வலா லாத்திஹா, தரையோடு தரையாகவும் இல்லை. அப்ப இரண்டுக்கும் மத்தியிலே நடுநிலை உயரத்தில் இருந்தது. அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரே உயரமா தான் இருக்குது, அவங்களுடைய கலீஃபாக்களுடைய கபர்கள் உயரமா தான் இருந்துச்சு. இந்த ஹதீஸ் எல்லாம் தெளிவா அறிவிக்குதுங்க, தரமட்டமாக ஆக்க கூடாது கபரண்டு. உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னா, மிக மிக உயரமான கபரை நீங்க பார்த்தா அதை ஒழுங்குபடுத்தி சீர் செய்யுங்க என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டால் மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்கும்.